ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று ஜோதிடத்தில் ஒரு பழமொழி. நவக்கிரகத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தனிப்பட்ட குணம். இந்த கிரகத்துடைய திசை நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தால் இப்படித்தான் பலன்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதில் சனி பகவானை பற்றி பார்க்கிற போது இந்த சனி பகவானுக்கு கர்ம காரகன் பேர். சனி பகவான் அவனுடைய ஜாதகத்தில் நம்ம ராசி கட்டத்திலே அவர் எந்த இடத்துல இருக்கார், அது முற்பிறவியிலே நாம் செய்ய தவறிய கடமை அப்படின்னு அர்த்தம். ஒருத்தருக்கு ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன அர்த்தம்? போன ஜென்மத்தில் குடும்பத்திலே அவர் பொறுப்பற்று இருந்தார், சரியாக சம்பாதிக்கலை, குடும்பத்தை சரியாக வழிநடத்தவில்லை, நல்ல வார்த்தைகளை அவர் பேசவில்லை, குடும்பத்தாரை அரவணைத்து செல்லவில்லை, இப்படி சொல்லிட்டு போகலாம். அப்போ இந்த சனி பகவான் எந்த கட்டத்திலே இருக்கிறாரோ அந்த கட்டத்துடைய கர்ம வினைகளை நாம் அனுபவிக்கிறோம். அதுதான் இந்த கோச்சார கிரகத்துடைய அடிப்படை, கோச்சார பலன்களின் அடிப்படை. இந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருநள்ளாறு கோயில் கணக்குப்படி வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். திருநள்ளாறு தர்ப்ப ஆரண்யேஸ்வரர் கோயிலிலே நடைபெறக்கூடிய கருத்தரங்கிலே இந்த சனி பகவானை பற்றி பேசும்படி என்னை பணித்திருக்கிறார்கள். என் நெஞ்சிற்கினிய ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் ரொம்ப நெருக்கமானவர். சிலருக்கு அவர் ரொம்ப ஃப்ரெண்டு. இப்போ சுக்கிரனுக்கும் புதனுக்கும்லாம் அவர் ரொம்ப நண்பர். அவங்கள கண்டா மகிழ்ச்சி. 2 நண்பர்கள் பார்த்தா அப்படியே அள்ளி அணைச்சிக்கிட்டு கட்டி தழுவி கொண்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க பாருங்க. அந்த மாதிரி ரிஷபராசிக்கு சனி பகவான் மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய ஒரு கிரகம். மற்றவங்களுக்கு தரக்கூடிய அளவிற்கு கெடுதல் தரமாட்டார், அளவு குறைச்சி தான் கொடுக்குறார். அப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு சனி பகவான் ஏன் அப்படி பண்ணுறாருன்னா, ஒன்று அவர் பாக்கியாதிபதி, தர்ம கர்மஸ்தானங்களுக்கு அதிபதி. ஒரு ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கணுங்க. ரிஷபராசி ஜாதகத்தை எடுத்த உடனே நம்ம முதல்ல பார்ப்போம் சனி பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு தான் பார்ப்போம். ஏன்னா சனி பகவான் நல்லா இருந்தால் இவருக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கும், நல்ல தொழில் அமையும். சில பேர் பாருங்கள், எனக்கு தொழிலுக்கு சரியாகவே பணியாளர்கள் கிடைக்கல, ஒர்க்கர்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. சனி பகவான் ஜாதகத்தில் சரியில்லாமல் இருப்பார். இப்போ உங்களுக்கு சனி பகவான் எங்கே உட்கார்றாரு? உங்களுடைய தர்மாதிபதி, உங்களுடைய கர்மாதிபதி லாபத்தில் உட்கார்றாரு. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடணும். வார்த்தையை நான் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்? தர்மாதிபதிங்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? தர்மம் நிறைய நீங்கள் செய்யணும். ரிஷபராசிக்காரங்க இந்த 2.5 ஆண்டு காலம் நீங்கள் செய்ய போகிற தர்மம் அப்படி வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டே போகும். 11ஆம் இடம் சொல்லுது, சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. இப்போ 11ஆம் இடம், இந்த இடம் என்று சொல்வது லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த பலன் முழுசாக நமக்கு கிடைக்கிறோம். எதை தொட்டாலும் விட்டுறீங்க. 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் எதை தொட்டாலும் விட்டுறீங்க. சனி பகவானுக்கு யோகமான ஸ்தானத்தில் ஒன்றுங்க இந்த 11ஆவது ஸ்தானம் அப்படிலாம் சொல்கிறோம் பாருங்க. அந்த 11ஆவது ஸ்தானத்துடைய முழுமையான நல்ல பலன்கள் வேணும். எப்படி? நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து விடும். மாணவர்களுக்கு இந்த காலம் பொற்காலமாக இருக்கும். நீங்கள் போய் ஒரு ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிப்பதற்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். என்ன தடை உங்கள் வேலையில் இருந்தாலும் அந்த தடை நிவர்த்தி ஆகிடும். ப்ரமோஷன் கிடைக்கிறதுல உங்கள் ஓனரே தரமாட்டேங்கனாலும் மனசு மாறி அவர் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துடும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பலருக்கு அரசியலில் பெரிய பதவிகள் கிடைக்கும், மந்திரி பதவி கிடைக்கும். அப்படிப்பட்ட யோகமெல்லாம் உண்டு. பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு சேரும். இதெல்லாம் அவர் கொடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல தான தர்மங்கள் நிறைய பண்ணணும். இதுதாங்க ரொம்ப முக்கியம். ரிஷபராசிக்காரங்க நிறைய தான தர்மம் பண்ணணும். தர்மம் செய்தால் உங்கள் கர்மா உங்களை விட்டு விலகும். இது பெரிய சூட்சமாக ஒரு ரிஷபராசிக்கு புரிஞ்சுக்கிடுங்க. தர்மம் நிறைய செய்தால் கர்மா விலகும். கர்மாங்கிறது உங்களுடைய முந்தைய ஜென்ம கெட்ட செயல்கள். அதனால நீங்கள் அனுபவிக்க போகிற துன்பங்கள் அது விலகணும்னு சொன்னால் நீங்கள் தான தர்மம் கண்டிப்பாக செய்யுங்க. தானத்தில் உயர்ந்தது அன்னதானம்.
அது தாராளமாக நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு தினந்தோறும் அன்னதானம் செய்வது பெரிய சிறப்பு. முடியலைன்னா ஒவ்வொரு அமாவாசையிலும் நீங்கள் அன்னதானம் செய்து கொண்டே வாங்க. இந்த காலகட்டத்தில் 2.5 ஆண்டுகளும் உங்களுக்கு வரக்கூடிய முன்னேற்றத்தை பாருங்க, அசந்து போயிருவீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல இப்போ 10ஆம் இடத்துக்கு இந்த சனி பகவான் தொடர்பு அப்படின்னோன்னு ஒரு நெருக்கடி சிலருக்கு வேலையில் இருந்துகிட்டு இருக்கும். அது நீங்கள் அழகாக சமாளித்து கொண்டு போயிடணும். இதை நினச்சிக்கிட்டு சில பேர் வேலையை விட்டுருவாங்க. அப்படி வேலையை விட வேண்டிய அவசியம் இல்லை. தற்காலிகமாக ஒருங்க வேலையில் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு, கொடுத்துட்டு விட்டுட்டு போயிடுவார். நீங்கள் ஒன்றும் அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெளிநாடு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வருங்க. மிக முக்கியமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு யோகம் வெளிநாடு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. ரிஷபராசியில் பிறந்த கலைஞர்கள் இருக்காங்க பாருங்க, சினிமா, நாடகம், ஓவியம், இன்னும் என்னென்ன துறைகளில் நீங்கள் இருக்கீங்களோ அத்தனை துறைகளிலும் முத்திரை பதிப்பீங்க. பெரிய ஆளாக வருவீங்க, சாதனை பண்ணுவீங்க, சாகசம் பண்ணுவீங்க, நல்ல பேர் எடுப்பீங்க. அவ்வளோ பெரிய யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. அப்போ ரிஷபராசிக்காரங்க ஃபாரினுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல பொற்காலம் பயன்படுத்திக்கிடுங்க. வியாபாரிகள் சூப்பராக உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நடக்கும். வேலைக்கு மனு செய்கிறவங்க, ஃபாரினுக்கு முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இது எல்லாமே கோச்சார பலன்கள் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து நீங்கள் இது கரெக்டானா உங்களுக்கு இதெல்லாம் நடக்குமான்னு பார்க்கணும். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்தால் பெரிய வெற்றிகள் வரும்? ஒரே ஒரு விஷயம், சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். பிள்ளைகள் மனம் மாறி நடப்பாங்க. சில சமயம் உங்களை எதிர்த்து பேசுவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு நீங்கள் நடக்கணும்னு உங்களுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க. பிள்ளைகளை பற்றிய ஒரு கவலை இருக்கும். அது மட்டும் இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கிடணும். அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வரும். இப்போ நீங்கள் இந்த பிரச்சனை இல்லாமல் இந்த காலகட்டத்தை கழிக்கணும் அப்படின்னா சீர்காழி சட்டைநாதரை வழிபட வேண்டும். சட்டைநாதருக்கு புனுகு சாற்றி அவரை வழிபட வேண்டும். அப்படி செய்து பாருங்களேன். சீர்காழி சட்டைநாதரை ஒரு முறை கும்பிட்டுட்டு வந்தால் போதுங்க, வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுதுங்க. அந்த சட்டைநாதர் வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடியோடு தீர்ந்து இந்த 2.5 ஆண்டு காலமும் சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்குவார். சனி பகவான் நம்முடைய ராசிக்கு என்ன பலன்களெல்லாம் தரப்போறாரு அப்படின்னு உங்களுக்கு நான் விவரமாக எடுத்து சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நம்முடைய ராசிக்கு இந்த சனி பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார்? முதல்ல உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து இப்போ பார்த்துடணும். சுய ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நட்பு வீட்டில் இருக்காரா, பகை வீட்டில் இருக்காரா அப்படிங்கிறத முதல்ல கணக்கு பண்ணணும். இரண்டாவது, இந்த கோச்சார சனி பகவான் இப்போ மீனத்தில் இருக்காரே, சுய ஜாதகத்தில் அவர் எந்த கட்டத்தில் இருக்கார்? அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் இந்த சனி பகவானுக்கும் இடையில் எவ்வளவு டிகிரிகள் அமைகிறது, என்ன ஆங்கிளில் இவர் இருக்கார், அதை பொறுத்து தான் இவர் நன்மை தருவாரா தீமை தருவாரா நம்ம முடிவு பண்ணிட முடியும். இந்த சனி பகவானுக்கு மந்தன்னு பேர். நிதானமாகத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவர். இவருக்கு சனீஸ்வரன் அப்படிங்கிற பேர் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவருடைய பெயர் சனைஸ்வரன். சனைஸ்வரன், சனைஸ்வரன் என்றால் ஒரு காலை ஊன்றி நடப்பவர் அப்படின்னு அர்த்தம். ராமாயணத்தில் கூனிங்கிற ஒரு பாத்திரம், ராமர் மீது அவள் கொண்ட வெறுப்பு. சின்ன வயசில் ராமபுரான் கோலி விளையாடுகிற போது அந்த கோலி குண்டை அவள் மீது எரிந்து விட்டாருங்கிற கோபத்தில் இருக்கக்கூடிய கூனி ராமாயணத்தின் போக்கையே மாற்றுகிறாள். ராமனை அரசாட்சிக்கு வரக்கூடாது, அதற்காக கைகேயிக்கு தூபம் போடுகிறாள். ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஐடியாவை சொல்லிக் கொடுத்தவளே கைகேயிக்கு சொல்லிக் கொடுத்து ராமபுரான் வாழ்க்கை போக்கையே மாற்றியவள் கூனி. அவள்தான் ராமாயணத்தில் வரக்கூடிய சனி. மகாபாரதத்தில் சகுனின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த சகுனி தான் சனி. மகாபாரத போக்கையே மாற்றியவர். நியாயமாக தர்மருக்கு கிடைக்க வேண்டிய நாடு, பஞ்சபாண்டவர்கள் கிடைக்க வேண்டிய நாடு கிடைக்காதபடி செய்தவருக்கு சூதாட்டம் என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து மகாபாரத அமைப்பையே மாற்றியவர் சகுனி. ஆகவே தான் சூதாட்டத்தில் ஈடுபடாதீங்கன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இந்த சனி பகவான் பல்வேறு ரூபங்களிலே மனித வாழ்க்கையிலே புகுந்து கொள்கிறார். பொதுவாக வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரீங்கன்னா இந்த சனி காலத்தில் காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். ஏன்னா கால் விரல்கள் மூலம்தான் அவர் பரவுகிறார். பலருக்கு நரம்பு பிரச்சனை, உடம்பு பிரச்சனையெல்லாம் கொடுத்துடுறார். இப்படியெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுங்க, நாங்கள் நல்லா இருக்கணுங்க அப்படின்னா நீங்கள் சனி பகவானை ஆராதியுங்கள், கொண்டாடுங்கள். உங்களை நல்ல முறையில் அவர் காப்பாற்றுவார்.